Suryan FM கேளுங்க 93.5 கேளுங்க number 1 FM கேளுங்க Suryan FM உங்களோடு என்றும் இருக்கும் நண்பன் கேளுங்க Suryan FM கேளுங்க 93.5 anytime anywhere துஷியா கேளுங்க சங்கீதம் சந்தோஷம் கேட்டுக்கிட்டே இருங்க கேளுங்க Suryan FM உங்கள் மணிமாறனுடன் இனிய இரவு. சுகமான ராகங்கள் கேட்க காத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சூரியன் எஃப்எம் 93.5 புதுச்சேரியின் நம்பர் 1 எஃப்எம்ல இனிய இரவு மணிமாறன். காலையிலிருந்து அலைஞ்சு தெரிஞ்சு களைச்சி போய் வர்ற பறவைகள் மாலை வந்த பிறகு தன்னோட கூட்டுக்குள்ள தஞ்சமடையுது. உழைப்புக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கணும்னு அதுங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. உட்காந்துக்கிட்டா படுத்துக்கிட்டா இந்த பறவைகள்லாம் எப்படி தூங்கும்னு எனக்கு புரியல. நாம ஒரு நாள் ஓடி ஓடி உழைச்சாலே ஓய்வு நமக்கு அவசியமாகுது. இந்த மீன்கள் ஓய்வே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறது ரகசியமாகுது. இப்படி ஒரு அபரீதமான ஆற்றல் இந்த மீன்களுக்கு மட்டும் ஆண்டவன் எப்படிதான் கொடுத்தானோ. நமக்கும் இந்த மாதிரி அசதியே தெரியாத ஒரு சக்தியை கொடுத்தா எவ்வளவு வசதியா இருக்கும்ல. சரி விடுங்க, நம்ம நினைச்சது நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குதா என்ன? ஆனா நீங்க கேட்காமலே நீங்க நினைக்கிற மாதிரி பாட்டு வந்துட்டு இருக்கு. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. பொன்னோடு ஒன்றாக கண்ணோடு கண்ணாக அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா. வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ, வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ, வாழைக்கு சுகமாக வருகின்றதோ. என்னாலும் உன்னே நீ பொன்னல்லவா, எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. என்னாலும் உன்னே நீ பொன்னல்லவா, எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக
இரவு கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நாடம் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா அம்பா சாம்பவி சந்திரமௌளி ரமலா வர்ணா உமா பார்வதி காளி கைபவதி சிவா த்ரிநயனா காத்யாயனி வைரவி சாவித்ரி நவயௌவனா சுபஹரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா தென்றல் தொட்டதும் மொட்டு வெடித்தா கொடிகள் என்ன குற்றம் சொல்லுமா கொல்லை துளசி எல்லை கடந்தான் வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா வானுக்கு எல்லை யார் போட்டது வாழ்க்கைக்கு எல்லை நாம் போட்டது சாஸ்திரம் தாண்டி தப்பிச் செல்வதேது கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா பூவே பெண் பூவே இதிலென்ன அதிசயம் இளமையின் அவசியம் இனி என்ன ரகசியம் இவன் மனம் புரியலையா ஆணின் தவிப்பு அடங்கிவிடும் பெண்ணின் தவிப்பு தொடர்ந்து விடும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் இன்ப துன்பம் எல்லாமே இருவருக்கும் என்னுள்ளே ஏதோ உண்டானது பெண்ணுள்ளம் இன்று ரெண்டானது ரெண்டா ஏது ஒன்றுபட்ட போது கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நாணம் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா உங்கள் மணிமாறனுடன் இனிய இரவு இனிய இரவு கேட்டுட்டு இருக்கீங்க உங்க மணிமாறனோட. புதுச்சேரியின் நம்பர் 1 FM சூரியன் FM 93.5ல நேரம் சரியா 10 மணி 20 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இனிய இரவுல ஒரு சினிமா ஒரு காட்சி நினைவே ஒரு சங்கீதம் படத்துல ஒரு காட்சி. இன்னைக்கு நம்ம ஒரு சினிமா ஒரு காட்சி பகுதியில்
ராதாவுக்கு மூளையில கட்டி, குணப்படுத்தவே முடியாதுன்னு மருத்துவர் சொல்ல. அது வரைக்கும் விலகி விலகி போன விஜயகாந்த் ராதாவை உயிரா நினைச்சு பார்த்துக்கிறாரு. எவ்வளவு மறைச்சும் ஒரு கட்டத்துல ராதாவுக்கு உண்மை தெரிய வருது. அப்போ ராதா கேட்குறாங்க, நான் செத்து போயிடுவேனா மாமா அப்படின்னு ராதா கேட்கும் பொழுது வார்த்தையால பதில் சொல்ல முடியாத விஜயகாந்த் கண் கலங்க அப்படியே நிக்கிற காட்சி திரைப்படம் அப்படிங்கிறத மறந்து நம்மையும் அந்த இடத்துக்கு கொண்டு போகும். விஜயகாந்த் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தெரியாம அவர் முழிக்கிற போது என்ன சொல்லுவாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளும் இருக்கும். அந்த நேரத்துல உணர்வு பூர்வமான காட்சி அது. 80களில் வந்த படங்கள் பெரும்பாலான வெற்றி படங்கள் தான், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வெற்றி படங்கள் ஒவ்வொரு நல்ல காட்சி இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் அதே படத்துல இருந்தே பாட்டு வந்துட்டு இருக்கு. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நில காயுது. அடவா கொஞ்சவா
இனிய இரவு கேட்டுட்டு இருக்கீங்க உங்க மணிமாறனோட. நீங்காத நினைவு. ஆசிரியர்கள் தினமான இன்னைக்கு இதை நான் சொல்லி ஆகணும். நமக்கு வகுப்பு எடுத்த வாத்தியார் பேரு நம்ம நெஞ்சில் என்னைக்கும் இருக்கும். அதை விட சோடா புட்டி, மருவு டீச்சர், பெரம்படி பெரியப்பா, குள்ள ஃபாதர், இப்படி அவங்களுக்கு நாம வச்ச பட்ட பேரு எப்பவும் மறக்காது. தெய்வமா மதிக்க வேண்டிய வாத்தியார தெரியாதனமா இப்படியெல்லாம் பேர் வச்சு கூப்பிட்டோமே அப்படின்னு இப்ப நினைச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. வீட்டு பாடம் செய்யலனாலோ அல்லது நம்ம ஏதாவது தப்பு செஞ்சாலோ சில வாத்தியார் காதை பிடிச்சி திருகுவாங்க. சில பேர் கை நீட்ட சொல்லியும் இன்னும் சில பேர் கையை திருப்ப சொல்லி முட்டியிலையும் அடிப்பாங்க. அதெல்லாம் வாங்கி அசால்ட்டா தொடச்சிக்கிட்டு போயிடுவோம், அது வேற விஷயம். ஆனா அடிக்கிற அந்த கணம் அவர் மனசுக்குள்ள திட்டுவோம். கண்டிப்பா இருக்கிற வாத்தியார்களுக்கு தான் நம்ம வாழ்க்கையை பத்தின கவனம் அதிகமா இருக்குன்னு அன்னைக்கு புரியல. அந்த வயசுல சரி எது தப்பு எதுன்னு தெரியல. இன்னைக்கு வாழ்த்து சொல்ல என்னோட பள்ளிக்கூட வாத்தியாரை பார்க்க காலையில போயிருந்தேன். மகிழ்ச்சி, அலாதியான மகிழ்ச்சி. எனக்கு மட்டுமில்லை, அவங்களுக்கும் தான். அப்போ எங்க குமாரசாமி வாத்தியார் சொன்னாரு, எந்த அவார்டும் எங்களுக்கு வேணாயா, இந்த மாதிரி மாணவர்கள் வந்து பார்க்கிற இந்த அவார்டே போதும் அப்படின்னு ஆனந்தமா சொன்னார். பள்ளியோட நுழைவு வாயில விட்டு வெளியே வரும்பொழுது கண்ணீர் துளிகள் என் கண்களை விட்டு வெளியே வந்துச்சு. காரணம், அன்னைக்கு வகுப்பறையில மணி அதை எடுடா, இது அவங்க கிட்ட போய் கூடுறா, இப்படி வார்த்தைக்கு வார்த்தை டா போட்டு பேசின வாத்தியார் இன்னைக்கு இப்போ என்னப்பா பண்றீங்க, எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு மரியாதையோட பேசுறது அவரோட பெருந்தன்மையை காட்டினாலும் எப்படிடா இருக்க, என்னடா பண்ற அப்படின்னு டா போட்டு உரிமையா பேசலையே, கூப்பிடலையே அப்படின்னு ஒரு வருத்தம் கனமா இருக்கு இந்த நொடி வரைக்கும் என்னோட மனசுக்குள்ள. கண்ணீர் சிந்தும்
மணிமாறனுடன் இனிய இரவு. புதுச்சேரி நம்பர் எஃப்எம் சூரியன் எஃப்எம் 93.5ல இனிய இரவு கேட்டுட்டு இருக்கீங்க மணிமாறனோட. எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த இசையை கேட்ட உடனே எல்லாருடைய காதுகளும் கூர்மையாகிடும். அப்படி ஒரு பாட்டு இந்த பாட்டு. வைரமுத்துவும் ராஜாவும் இணைஞ்சாலே அது வெற்றி தான் அப்படிங்கிற எண்ணம் பரவலா எல்லாருக்கும் இருந்துச்சு. அதுக்கு சரியான பலனும் கிடைச்சது. தர்மத்தின் தலைவன் படத்துக்காக வைரமுத்து இந்த பாட்டை எழுதும் பொழுது, முதல் பகுதியை எழுதும் பொழுது ஒன்றும் சொல்லலையா, ஆனால் இரண்டாவது பகுதியை இன்னும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு கேட்டதற்கு இணங்க 3 முறை எழுதி கொடுத்திருக்கிறார் வைரமுத்து. யாரோட உழைப்பும் என்னைக்கும் வீணாகாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம், எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி இந்த பாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த கூட்டணிக்கும். கேஜே யேசுதாசும் சித்ராவும் எண்ணும்படியாத பாடல்கள் இது. எண்ணத்தை விட்டு நீங்காத பாடல்கள் எத்தனையோ பாடி இருந்தாலும் இந்த முத்தமிழ் கவியே வருக அப்படிங்கிற இந்த பாட்டு என்னைக்குமே மறக்க முடியாது. நீங்களே சொல்லுங்க, இது எனக்கு பிடிச்ச பாட்டா என்ன? நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பாட்டை கேட்கலாம்.
இரவு. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே, இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிடி, இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி, நீ இல்லையே நான் இல்லையே கூடல் ஏன் கூடும் நேரம், நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி. நானும் நீயும் நாளைதான் மாலை சூடலாம், வானம் பூமியாவுமே வாழ்த்து பாடலாம், வெளியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ, வெளியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ, ஸ்ரீதேவியே என் ஆவியே எங்கே நீ அங்கே நான் தான், நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. சூரியன் FM 93.5 இனிய இரவு. கேட்டுட்டு இருக்கீங்க சூரியன் எஃப்எம், பேசிக்கிட்டு இருக்கேன் மணிமாறன். இனிய இரவுல நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்களை பற்றி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், தப்பே இல்லை. அதுவும் குறிப்பாக ஆசிரியர் தினம் அன்னைக்கு கூட அவங்கள நினச்சி பார்க்கலாம் இப்படி இல்லையா?
அதுக்காக தான் நீங்காத நினைவில் சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைவு பகுதியில் கூட ஆசிரியர் தின வாழ்த்து கவிதை உங்களுக்காக. கல்வி என்ற கடலை கடக்க கனிவுடன் வந்த கருணை மகான், தொடுப்பாய் வாழ்வில் நமக்காய் வந்து தூரம் வரையில் கொண்டு சேர்த்து தரிசாய் கிடந்த மாணவன் மனதில் தானியமாக கல்வி விதைத்து உலகம் விளங்க விளைச்சல் பெருக்கி ஊரார் புகழ உத்தமனாக்கி கைமாறு ஏதும் எதிர்பாராமல் கலியுக கடவுளே நம் ஆசான். இப்படி ஆசிரியர்களை பற்றி எவ்வளவு சொல்லிக்கிட்டே போகலாம். பல விடயங்களை பகிர்ந்து கொண்ட அழகான தருணம் நம்மை விட்டு நழுவி போகிறதே என்று கவலை கொள்ள வேண்டாம். சுகமான உறக்கமாய் நம்மை தழுவ போகிறது அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்ப நான் கிளம்புறேன். அடுத்ததான் அந்த நாள் ஞாபகத்துக்காக நம்ம யாழ் சுதாகரன் வந்துட்டாங்க. உறக்கம் உங்களை தழுவும் இந்த வேளையில் இரவு வணக்கம் சொல்ல முன் வந்தேன். மணிமாறன்.